பிரைஸ்லாம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்க வேறு பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குறதுக்கும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவதற்கும், மரித்தோரை எழுப்புவதற்கும், பிசாசுகளை துரத்துவதற்கும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர் அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கணும். சில நேரங்களில் நமக்கு பலவீனமாக இருக்கும். பலவீனப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பலவீனமாக தோணும். அவங்களுக்காக ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன போயிடுவோம், அப்படியே வியரியாக ஒரு சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார், அந்த உற்சாகத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம தைரியத்தோடு ஆண்டவரையும் கூட இருக்கார். ஆண்டவர் தான் அவங்களுக்கு சுதந்திர போகிறார், ஆண்டவர் தான் செய்கிறாரு. அதனால் நான் ஒரு கருவியாக இருக்கேன், என்னை செயல்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். அடுத்ததாக படுக்கும் பொழுது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்றைக்கு நிறைய இடத்துல காசு காசு காசுன்னு சொல்லி அலைகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இலவசமாய் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலவசமாய் அவர்களை கர்த்தருக்கு நடத்துவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.